வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிறந்து 4 நாட்களே ஆன ஒரு ஆண் குழந்தைய ஒரு சாதாரண ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு வந்து கடத்திட்டு போயிருக்கிறாங்க. சாதாரண பப்ளிக்கில் இருக்கிற ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். அவங்க வந்து இந்த 4 வயசு குழந்தைய கடத்திட்டு போயிருக்கிறாங்க. எங்கே அப்படிங்கன்னா, சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எதுக்காக கடத்தினாங்க, ஏன் கடத்தினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ இதே மாதிரி ஒரு குழந்தை கடத்தல் சம்பவம் நடந்திருந்து, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் கடத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நிறைய நடக்கிறது இந்த விஷயங்கள். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய ஏழை எளிய மக்கள் டெலிவரிக்காக அட்மிட் பண்ணப்படுறாங்க. ஸோ நிறைய டெலிவரிஸ் நடக்குது டெய்லி. ஸோ இந்த மாதிரி சம்பவங்களும் அப்பப்போ நடக்குது. குழந்தை கடத்துகிற சம்பவம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேரட்டும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து தங்கள் குழந்தைகளை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்டையாவது நம்பி கொடுத்து தாங்க அவங்க வந்து கடத்திட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையும் கொடுக்காம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோ வந்து அதாவது சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரசவ வார்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அது யாருக்குன்னா, ஈரோடு பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த தங்குதுரை வெண்ணிலா அப்படிங்கிற தம்பதிக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தை பிறந்து 4 நாள் ஆகுது. அந்த பிரசவ வார்டில் வச்சுருக்குறாங்க. அப்போ தான் ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து அந்த பிரசவ வார்டில் சந்தேகத்துக்கு இடமா சுற்றி வந்திருக்கா. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிருக்குது இந்த வெண்ணிலாவுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த வெண்ணிலாவை பார்த்து வாழ்த்து சொல்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. அந்த 30 வயசு மதிக்கத்தக்க பெண்மணி வாழ்த்து சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைய கையில் தூக்கி வச்சுருந்துருக்காங்க. அப்படி குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, வெண்ணிலாவை பார்த்து, இந்த குழந்தைக்கு வந்து கண்ணு வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. ஸோ இந்த குழந்தைய கண் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வெண்ணிலாவும் நம்பி சரி வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி போயிருக்கிறாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த 30 வயசு பெண் இருக்குல்ல, அந்த பொம்பளை வந்து இந்த வெண்ணிலாவை திசை திருப்பி விட்டுட்டு குழந்தைய கடத்திட்டு வெளியே ஓடிட்டா, ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஓடிட்டா. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச வெண்ணிலா உடனே அவங்களோட கணவருக்கும் உறவினர்களுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. உடனே அவங்களெல்லாம் பதறி போய் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. போலீஸ்காரங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க பெண் வந்து கையில் குழந்தையோட மாஸ்க் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அப்படி வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. அங்கேருந்து அந்த பெண் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. ஸோ இதை வச்சு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரன் யார் அப்படிங்கிற மாதிரி அவரை தேடுறாங்க. அந்த ஆட்டோக்காரரை போய் தேடி அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லேடி வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நீ ஏற்றிட்டு போனியா அந்த மாதிரி கேட்குறாங்க. அவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பெண்ணை வந்து எங்கே நீங்கள் இறக்கி விட்டீங்க அந்த மாதிரி போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, நான் வந்து காரியாப்பட்டி, சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து காரியாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல நான் இறக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட போலீஸ் உடனே அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சி கூப்பிட்டு போய் காரியாப்பட்டி கொண்டு போகிறாங்க. காரியாப்பட்டியில் போய் அங்கே போய் தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்காங்க. கிட்டத்தட்ட 6 தனிப்படை அமைச்சு அந்த பொண்ணை தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி அந்த குழந்தையையும் மீட்டு இந்த தங்கராஜ் வெண்ணிலா தம்பதிகிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட 13 மணி நேரத்தில் போலீஸ்காரங்க தீவிரமாக செயல்பட்டு இந்த குழந்தைய மீட்டு இந்த தம்பதிக்கு கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொம்பளை யார் அப்படிங்கிறத அந்த பொம்பளைகிட்டே விசாரிக்கிறாங்க. அந்த பொம்பளை வந்து வினோதினி அப்படிங்கிற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு எதனால் கடத்துனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆயிருக்குதான். திருமணமாகி அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க. மார்ச் மாதம் வந்து அவங்களுக்கு அந்த கர்ப்பம் வந்து கலைஞ்சி போயிருக்குது. ஸோ கலைஞ்சி போனனால ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இதை எப்படி நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையும் நம்மளோட உறவினர்கள்ட்டையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற பயந்து போய் இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிருக்கிறாங்க. மறைச்சி அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிருக்கு. அவங்களுக்கு வளகாப்பு நிகழ்வும் நடந்திருக்குது. ஸோ அதையும் நடத்தி முடிச்சுட்டு இதுக்கு மேலே மறைக்க முடியாது, நம்ம குழந்தை எங்கே அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து எப்படியாவது ஒரு குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஸோ
ஸோ அதனால தான் அப்போ தான் தெரிஞ்சிருக்குது வெண்ணிலாவுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம குடும்பத்துக்கிட்ட இதான் என் குழந்தை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. குழந்தையும் கடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ இது போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்படுது. இவ்வளோதான் அந்த சம்பவம். ஸோ அவங்க செய்த குற்றத்துக்காக இப்போ அவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இந்த வினோதினி அப்படிங்கிறவங்க ஒரு கடத்தல் கும்பலையோ இல்லை குழந்தைகளை கடத்தி வேறு ஏதாவது விற்கிறதுக்கோ அவங்க வந்து கடத்தலை. அவங்க வந்து தன்னோட குழந்தை வந்து கருவிலே அழிஞ்சு போச்சு. அதனால் தனக்கு ஒரு குழந்தை இல்லாததை நம்ம குடும்பத்தில் சொல்கிறதுக்கு பயம், குடும்பத்தில் சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்ததுனால அவங்க கடத்தியிருக்காங்க. அவங்க கடத்தினது சரின்னு நான் சொல்ல வரல. அவங்க கடத்தினதுக்கு அவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் அவங்க எதுக்காக கடத்தினாங்க, தனக்கு ஒரு குழந்தை இல்லையே, தன்னை யாரும் தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க கடத்தியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சமுதாயம் இப்போ குழந்தை இல்லாதவங்கள எப்படி பார்க்குது, குழந்தை இல்லாதவங்கள எப்படி சொல்லுது, அவங்கள எப்படி குறை சொல்லுது, எப்படி குத்தி காட்டுது அப்படிங்கிறத நம்ம இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ குழந்தை இல்லைன்னா ரொம்பவே அவங்கள குத்தி காமிச்சு அவங்கள வந்து ரொம்ப கவலைப்படுத்தி அவங்கள வருத்தப்படுத்தி பார்க்கணுன்னு ரொம்ப இதாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ குழந்தை இல்லைன்னா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அப்படியே குழந்தையே இல்லை அப்படின்னாலும் கூட எத்தனையோ அனாதை இல்லங்கள் இருக்குது. அதில் எத்தனையோ குழந்தைகள் அப்பா இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எடுத்து நம்ம வளர்க்கலாம். ஸோ இதனால் அவங்கள காயப்படுத்தவோ குத்தப்படுத்தவோ நம்ம கூடவே கூடாது. அது ரொம்பவே தப்பான செயல். சமுதாயம் வந்து அப்படியான சூழ்நிலையில் இப்போ இருக்குதுங்கிறத இந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்து காமிக்குது. ஸோ தயவு செஞ்சு யாருக்காவது குழந்தை இல்லைன்னா அவங்கள குத்தி காட்டி அவங்கள குத்தப்படுத்தி அவங்கள காயப்படுத்தாதீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்களை அவங்க காதில் வந்து அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால் நம்மளையும் எங்கே எப்படி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக கடத்தியிருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரையுமே அந்த மாதிரி காயப்படுத்தாதீங்க. குழந்தை இல்லைங்கிறதுக்காக காயப்படுத்தாதீங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் வந்துட்டு அப்படியும் இல்லை அப்படின்னா குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாம். எத்தனையோ குழந்தைகள் கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சமுதாயத்தில் யாரும் எந்த பெண்களும் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க. ஸோ அதுதான் அந்த காயப்படுத்தி வாங்களோ அப்படிங்கிற குற்ற மனப்பான்மையில் தான் இந்த ஒரு பெரிய குற்றத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. குற்றம் எல்லாம் சொல்ல முடியாது, குற்றம் தான், அவங்க தண்டிக்கப்படணும். ஆனால் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான இது. ஸோ அது இந்த சம்பவம் இதை நம்ம கண்டிப்பாக உணரணும் ஒவ்வொருத்தரும். அது இந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்து காட்டுது அப்படிங்கிறதால நான் சொல்லுவேன். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து அடிக்கடி இந்த மாதிரி நியூஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அந்த வீடியோட லிங்க் வந்து என்னோடய கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் குழந்தைகள் கடத்தப்படுறது அப்படிங்கிறது இப்போ வந்து அடிக்கடி நடக்கிற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளை வேறு யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த தேர்ட் பர்சன் யாருன்னே தெரியாது, அவங்க வந்து குழந்தைக்கு இப்படி மஞ்சளாக இருக்குது கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே இவங்க வந்து நம்பியிருக்கக்கூடாது. ஸோ என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் அவங்கள நம்பி அவங்க பின்னாடி போயிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த குழந்தைய வந்து கடத்தப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தவங்கள்ட்ட உங்கள் குழந்தைய கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க ஏதாப்பட்டவங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம், அது கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அதனால் பெட்டர் அடுத்தவங்கள்ட்ட நம்ம பிறந்த குழந்தைய கொடுக்காமல் இருக்குது ரொம்பவே நல்லது. கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்தவங்க எது சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ அவங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸோ நீங்கள் சாப்பிடுங்க நான் குழந்தைய பார்த்துக்கிட்டு தான்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படியும் பண்ணாதீங்க. நானே என் குழந்தைய பார்த்துக்கிட்டு தான், நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஹெல்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. யாரையும் உங்கள் குழந்தைய பார்க்க சொல்லாதீங்க. அப்படிங்கிறதான் இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம தெரிய வருது. அப்படி சொல்லாமல் இருந்தாலே நம்ம குழந்தைய நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அடுத்தவங்க வந்து நம்ம குழந்தைய எப்படி எடுப்பாங்க, எப்படியும் எடுக்க முடியாது. ஸோ அதுதான் அந்த சம்பவம். ஸோ அடுத்தவங்கள்ட்ட உங்கள் குழந்தைய கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தை உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணுன்னா, அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு பொண்ணு கர்ப்பம் வந்து கலைஞ்சி போயிருக்குது. அந்த பொண்ணு அதை சொல்ல பயந்துக்கிட்டு இந்த வேறு குழந்தைய கொண்டு வந்து நம்ம குழந்தைன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் எதனால் போகுது, இந்த மாதிரி பயப்படாதீங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு,
அது வந்து தன்னால் கலைஞ்சி போயிருக்குது கரு வந்து. ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கு எதனால பயம், அந்த மாதிரி பயப்பட்டு நீங்கள் மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கரு கலைஞ்சிட்டுனா அதை சொல்கிறதுக்கு என்ன, உங்கள் கணவர்கிட்டையோ உங்கள் ரிலேஷன்கிட்டையோ சொல்கிறதுக்கு என்ன, உண்மையை சொல்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இப்போ பாருங்கள், நீங்கள் கம்பி எண்ண வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு உண்மையை மறைக்க போய் இன்னொரு பெரிய குற்றத்து சம்பவத்தில் ஈடுபட வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு உண்மையை மட்டுமே எப்போதுமே சொல்ல பழகிக்கொள்ளுங்க. அது உண்மையினால் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தனாலும் அதை நம்ம தாங்கிக் கொள்ள நம்மளுக்கு சக்தி உண்டு, நம்ம உண்மையை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. இதே நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக எந்த ஒரு குற்றத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ தயவு செஞ்சு உண்மையை சொல்லதுக்கு பழகிக்கிங்க. எப்போதுமே பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் விழிப்புணர்வு, அவேர்னஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்கணும். குழந்தைகள் கடத்தப்படுவது தடுக்கப்படணும்னா நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். நம்ம குழந்தைய நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். அடுத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்க நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட், இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு. 13 மணி நேரத்தில் போலீஸ்காரங்க பிடிச்சி இந்த குழந்தைய மீட்டு இந்த தம்பதிகிட்ட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த அவேர்னஸ் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனையோ பேர் அட்மிட் பண்ணப்படுறாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து நிறைய பேர் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அவங்க அட்மிட் பண்ணப்பட்டு டெலிவரி நடக்குது. ஸோ அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ், க்ரைம் வீடியோஸ், அந்த குற்றத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கிற என்ன அவேர்னஸை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது இந்த நம்ம சேனலில் கண்டினியூஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். until then bye.